வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம் தன்னுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை, போர் மூலியமா மட்டும்தான் யூரோப்புக்கு அமைதிய கொண்டு வர முடியும்னு முழுசா உறுதியோட இருந்த தலைவன் நெப்போலியன பத்தி தான் இந்த படத்துல மூவி ரீகேப் மூலியமா பார்க்க போறோம். நெப்போலியன் அவருடைய இயல்பு வாழ்க்கையில அடிக்கடி ஆவேசம் அடைகிற ஒரு ஆளு. இருந்தாலும் அதையும் மிஞ்சுற அளவுக்கு ஜோசபின்ற ஒரு பெண் மேல மிகுந்த காதல் கொண்டிருந்தாரு. நெப்போலியனோட உண்மையான வாழ்க்கை வரலாற இந்த மூவி ஸ்பாட்லைட் வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். 1789ல பிரான்ஸ் நாட்டுல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு இருந்துச்சு. அரசு திவாலாகிற நிலைமையில இருந்துச்சு. 16ஆம் லூயிஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவரையும் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் 11,000 பேரும் கொடூரமா முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அரசர் போன பிறகு மன்னராட்சியை விரும்பாத மக்கள் அரசருடைய மனைவியை ஏளனம் செஞ்சு கழுத்தை வெட்டி கொன்னுடுறாங்க. புரட்சி வெடிச்சதுனால அரசர் ஆட்சியே கவிழ்க்கப்பட்டுச்சு. இந்த அத்தனை நிகழ்வையும் ஊருக்கு புதுசா வருகை தந்திருந்த ஆர்மி ஆபீசர் நெப்போலியன் பாக்குறாரு. குடியாட்சியை விரும்பினவங்க குவீன் மேரி ஆண்டோனேட்டுக்கு நிகழ்த்தப்பட்டது அநீதி இல்லைனோ, அரசர் கஜானாவை காலி செஞ்சதுக்காக எதிரிகளுக்கும் துணை போனதுக்காகவும் அவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டதுன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இந்த கோர்ட்ல நிரபராதிகளுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டப்படும்னு சொல்றாரு. இதை எல்லாத்தையும் நெப்போலியன் கவனமா பார்த்துட்டு இருக்காரு. பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் பிரெஞ்சுடைய ஒரு துறைமுகமான டவுலனை பிடிச்சிட்டதாகவும் அதுல தான் பிரெஞ்சுடைய பெரும்பான்மையான கடற்படைகள் அந்த துறைமுகத்துல தான் போராடிட்டு இருக்கிறதா தெரிய வருது. ஒருவேளை அவங்கள மீட்க முடியலன்னா இப்போ உருவாகி இருக்க குடியாட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடும்னு சொல்றாரு புரட்சி தலைவர் பவுல் பாரஸ். பிரெஞ்சு எதிர்த்து அந்த துறைமுகத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறது 2000 இங்கிலாந்து வீரர்கள் மட்டும்தான். அவங்கள எதிர்த்து இப்போ போகவிருக்க பிரெஞ்சு வீரர்களுக்கு நெப்போலியனை ஜெனரலா போடலான்னு ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த துறைமுகத்துல இருக்க கடற்படையை காப்பாத்தி கொடுக்கலன்னா இங்கிலாந்து ராணுவம் ஒவ்வொரு நகரமா பிடிச்சு பிரான்சுக்குள்ளார வந்துடுவாங்கன்னு பவுல் பாரஸ் சொல்றாரு. இப்போதான் மன்னர் ஆட்சியை எடுத்துட்டு குடியாட்சி கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிச்சுட்டா மறுபடி இங்கிலாண்ட ஆட்சி செஞ்சுட்டு இருக்க குவீன் ஆட்சி பிரான்ஸுக்கும் வந்துடும்னு சொல்றாரு பவுல். நெப்போலியன் நான் அவங்கள மீட்டு கொண்டு வந்து தரேன்னு சொல்றாரு. பிரெஞ்சு படை இருக்கிற இடத்துக்கு நெப்போலியன் வந்து சேர்றாரு. பிரெஞ்சு வீரர்கள் மோசமான நிலைமையில இருக்கிறத பாக்குறாரு. பயிற்சி இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, போதுமான அளவு ஆயுதமும் மூலத்தனமும் இல்லாம இருக்காங்க. இந்த நிலையில இங்கிலாண்டை எதிர்த்து போராடி வெற்றி பெறுறது கடினம். பயன்படுத்தப்படாத பீரங்கியை எடுத்து அதை உருக்கி அதை வச்சு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், சின்ன அளவிலான கையிலேயே தூக்கி செல்லக்கூடிய பீரங்கிகளை தயாரிக்கிறாங்க. ராத்திரி நேரத்துல இங்கிலாந்து எதிர்பார்க்காத வேளையில ரகசியமா பிரெஞ்சு வீரர்கள் அவங்க ஃபோர்ட்டை சுத்தி வளைச்சு தாக்குதலை தொடங்கினாங்க. சென்று எடுத்துட்டு போன பீரங்கிய ஏணி வச்சு ஃபோர்ட் மேல எடுத்துட்டு போனாங்க. பீரங்கி குண்டு ஒண்ணு அவருக்கு பிடித்த அவருடைய குதிரை மேல பட்டு இறந்து போக நெப்போலியன் வீரர்களோட வீரரை வாள் எடுத்துட்டு போய் சண்டை போடுறாரு. இங்கிலாந்து வீரர்களை வீழ்த்திய பிறகு பிரெஞ்சு நாட்டு மேல தாக்குதல் நடத்த தயாரா இருந்த இங்கிலாந்து துறைமுக கப்பல்கள் மேல இங்கிலாந்துடைய பீரங்கிய வச்சு தாக்குதல் நடத்தி வெற்றி பெறுறாங்க. இந்த வெற்றிக்கு பிறகுதான் நெப்போலியனுக்கு ஜெனரல் நெப்போலியன்ற பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுச்சு. சபையில குடியாட்சி கொண்டு வந்த தலைவனே சரியில்லைன்னு குற்றம் சாட்டினாங்க. ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அவங்களுக்கு தண்டனையும் அவரே கொடுத்து அதையும் நிறைவேற்றதையும் அவரே செய்ய அவரை பார்த்த உயர் அதிகாரிகள் நீ என்ன மன்னனான்னு கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாம தலைவனும் அவங்கள்ட்ட இருந்து தப்பி ஓடி இறுதியா கழுத்துல துப்பாக்கி வச்சு சுட்டு தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி கழுத்துல சுட்டுறதுக்கு பதிலா தவறுதலா கன்னத்துல சுட்டு உயிர் பிழைக்க அவருக்கும் கடைசியா தலைய வெட்டி கொல்லப்படும் தண்டனையை கொடுக்கறாங்க. இதை தொடர்ந்து 40,000 கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க. மேரி ஆண்டனேட்டை கொன்னதை ஒரு நாடகமா போட்டு அதையும் பார்த்து மகிழ்ச்சி பெற அந்த நாடகத்துக்கு வருகை தந்திருந்த நெப்போலியன் உயர்குல விதவை பெண்ணை பார்த்து காதல் வசப்படுறாரு. துறைமுகத்துல நம்ம நாட்டுக்கு வெற்றி பெற்று கொடுத்தது நான் தான்னும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட பிறகும் அந்த பெண்ணுடைய பேரை தெரிஞ்சுக்க மறுத்துடுறாரு. மறுநாள் யாரோ ஒரு சின்ன பையன் நெப்போலியனை சந்திக்க காத்திருக்கிறதா தகவல் வர நெப்போலியன் அனுமதி கொடுத்து சின்ன பையன் யூஜினை சந்திக்கிறாரு. இங்கிலாந்து போர் வீரரா இருந்த யூஜினுடைய அப்பா இறந்துட்டதாகவும் அவருடைய ஒரே ஒரு ஞாபகார்த்தமா இருந்த அவருடைய வாள் வேணும்னு அவன் கேக்குறான். எந்த வாள்லையும் பெயர் குறிப்பிடப்படாதனால ஏதோ ஒரு இறந்த வீரருடைய வாளை எடுத்துட்டு அந்த பையனுடைய வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறாரு நெப்போலியன். அப்போ யூஜினுடைய அம்மா தான் நெப்போலியன் சந்திச்ச பெண்மணினும் அவங்க பேர் தான் ஜோசபின்னும் தெரிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஜோசபினோட பழக தொடங்குறாரு. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜோசபின் எப்படி பிரெஞ்சு நாட்டுல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு நெப்போலியன். அப்போதான் ஜோசபின் சொல்றாங்க ஒரு இக்கட்டான வாழ்க்கையை வாழ்றதாவும்
பெண்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சிறையில இருந்தபோது எதிரிகள் கருணை காட்டணுன்றதுக்காக கர்ப்பிணியா மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால தான் குழந்தைகளை பெற்றெடுத்ததா சொல்றாங்க. பிரான்ஸ் நாட்டுல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கணும். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்தினாங்க. பெரிய அந்தஸ்தோடையும் பதவியோடையும் இங்கிலாந்து நாட்டார் இருக்கிறதுனால அவங்களையும் தாக்க தயாரா 20,000 பேர் இருப்பதா செய்தி வருது. நெப்போலியன் 40 பீரங்கிய வச்சு சமாளிக்கிறேன்னு சொல்றாரு. அதோட ஒரு கண்டிஷனையும் முன்வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன் கமாண்டா செயல்பட்டு தான் இந்த போராட்டத்தை நிறுத்த செயல்படுவேன்னு சொல்ல அதுக்கும் அனுமதி அளிக்கிறாங்க சபையினர். வெறும் 4 குண்டுகளை வீசி கூட்டத்தையே கலைக்கிறாரு. இதுக்கு பிறகு நெப்போலியனும் ஜோசப்பினும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. நெப்போலியன்ட்ட இப்போ 40,000 வீரர்கள் இருந்தாங்க. இத்தாலி நாட்டை எதிர்த்து போர் தொடுத்து சண்டை போடாமையே ஜெயிச்சிட்டதாவும், அதே போல இங்கிலாந்து மேல போர் தொடுக்க பிரெஞ்சு கமிட்டிட்ட இருந்து சம்மந்தமும் வாங்கியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி போற வழியில ஈஜிப்ட்ல ஒரு யுத்தம். பிரமிட் மேலேயே தாக்குதல் நடத்தினதை பார்த்து அந்த நாட்டு மன்னர் மயங்கி விழ, மறுபக்கம் ஜோசப்பின் வேறு ஒரு இளைஞனோட தொடர்பு ஏற்படுத்தியிருந்தா. ஈஜிப்டை பிடிச்சிட்டாங்க. மதிய உணவு வேலையில நெப்போலியன்ட்ட ஒரு அதிகாரி ஜோசப்பின் அவங்கள விட 10 வயது சிறுவனான ஹிப்போலைட் சார்ல்ஸ் என்ற ஒருத்தரோட தொடர்புல இருக்கிறதா சொல்ல, அதை நம்ப தயாரா இல்லாம கோவப்பட்ட நெப்போலியன் பிறகு அவரே வந்து அந்த அதிகாரிகிட்ட உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு கேட்க, ஜோசப்பின்ட்ட வேலை பார்க்கிற அவருடைய காதலி தான் அவருக்கு தெரியப்படுத்தினதா சொல்றாரு அதிகாரி. இதை கேட்ட உடனே நெப்போலியன் பொறுப்புகள் எல்லாத்தையும் வேற ஒருத்தர்ட்ட ஒப்படைச்சிட்டு உடனடியா புறப்படுறாரு. நெப்போலியனுடைய வெற்றி பிரான்ஸ் முழுக்க பரவி இருக்க மக்கள் எல்லாம் அவரை வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு வந்து மனைவி எங்கன்னு கேட்க, பணிப்பெண் உங்களை வரவேற்க தான் துறைமுகத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்றா. அவ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெப்போலியன் கோவப்பட்டு, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வருகை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா என்னுடைய மனைவிக்கு தெரியலையான்னு கேள்வி கேட்டு அவருடைய மனைவி வர்றதுக்குள்ளார ஜோசப்பினுடைய பெட்டி படுக்கையெல்லாம் வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசிடுறாரு. அதை பார்த்து ஜோசப்பின் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க பயங்கர கோவத்துல இருந்த நெப்போலியன், உன் வாழ்க்கையிலேயே நான் தான் முக்கியமான ஆளுன்னும், என்னைய தவிர உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுன்னு வற்புறுத்துறாரு நெப்போலியன். உனக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொல்லு அப்படின்னு அதையும் நெப்போலியன் வற்புறுத்தி கேட்க ஜோசப்பின் அதையும் சொல்றாங்க. பிறகு நெப்போலியன் உண்மையிலே நீ இல்லாம நான் தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஈஜிப்டுக்கு போன பிறகு பாதியிலேயே அதை விட்டுட்டு வந்ததுக்கு தண்டனையா டைரக்டரி நெப்போலியனை பணி நீக்கம் செய்ய தயாரா இருந்தாங்க. அவங்கள்ட்ட மறுமொழியா நெப்போலியன், நம்ம நாடு திவாலாகிற நிலைமையில இருக்கு, அச்சடிக்கிற பணம் எல்லாம் சில மணி நேரத்திலேயே காணாம போகுது. பிரான்ஸ் ஒண்ணுதான், பாக்கி மற்ற நாடுகள் எல்லாமே ஏற்கனவே ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. இந்த நிலைமையில நாட்டை உங்கள்கிட்ட விட்டுட்டு நான் எப்படி வராம இருக்கிறது? பிரான்ஸையும் ஏமாத்திட்டாங்க, என்னையும் என் மனைவி ஏமாத்திட்டான்னு காரணம் சொல்றாரு நெப்போலியன். அங்கிருந்த டைரக்டரியில ஒருத்தர், இமானுவேல் ஜோசப் சேயசிஸ், நீங்க தான் அடுத்த தலைவன், மக்கள் அப்படிதான் உங்களை பாக்குறாங்க, சபையை ஆட்சி செய்யறவங்க சரியில்லை, சபை லஞ்சத்துல செயல்படுறதுனால நம்மள சிலர் இனி ஃபர்ஸ்ட் கன்சலா இருந்து சபையை நடத்துவோன்னு சொல்றாரு. நெப்போலியன் தலைவனா இருக்க அவரோட சேர்ந்து டாலிரன் ஃபோச்சே, சேசஸ் அண்ட் டுக்காஸ் சபையை நடத்துவோன்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து ஏற்கனவே சபையை நிறுவிட்டு இருக்கவங்கள்ட்ட ரெசிக்னேஷன் கொடுத்து விட்டு வலுக்கட்டாயமா பதவியிலிருந்து விலக சொல்லி கேட்கிறாங்க. மறுநாள் சபையில எல்லாரும் இப்படிப்பட்ட திடீர் முடிவுக்கு விளக்கம் கேட்க சபையை சின்னதாக்க போறதாகவும் 3 பேரு தான் இனி நிறுவ போறதாவும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சபையில நெப்போலியனுக்கு எதிராக எல்லாரும் திரும்பி அவரை கொல்ல வராங்க. நெப்போலியனும் அவருடைய ஆட்கள்ல ஒருவரும் வெளியே சோல்ஜர்ஸ்ட சபையில இருக்கிறவங்க எல்லாரும் நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறாங்க, நம்ம ஜெனரல் நெப்போலியனையே கொல்ல வராங்கன்னு சொல்ல, படை உள்ள நெப்போலியனை எதிர்க்கிறவங்கள நோக்கி துப்பாக்கியோட நிக்கிறாங்க. படையே சபையில இருக்க நெப்போலியனுக்கு எதிரானவங்க மேல துப்பாக்கி வச்சு நிக்க, சபையில இனி 3 பேரு தான் ஆட்சி செய்வோம், இதுல யாருக்காவது உடன்பாடு இல்லையான்னு கேட்க, சபையில இருக்க எல்லாரும் பயந்து போய் அமைதியா இருக்காங்க. இதுக்கு பிறகு நாட்டை ஆளக்கூடிய பதவி நெப்போலியனுக்கு கிடைக்குது. பழைய வீட்டை விட்டுட்டு அரண்மனையில வசிக்க தொடங்குறாரு. நெப்போலியன் அவருடைய வீரர்களையும் மனைவியையும் அவருடைய அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பதவிக்கு வந்த உடனே முதல் வேலையா இங்கிலாந்துக்கு ஒரு கடிதம் போடுறாரு. நம்ம சண்டையை நிறுத்திட்டு ஏன் அமைதியா வாழக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அந்த ஒப்பந்தத்தை ஆஸ்திரியா மறுத்துடுச்சு. இங்கிலாந்து ராணியுடைய தூதுவரோ நெப்போலியனை பார்க்க ஒப்பந்தத்தை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி வெறப்பா நிக்க, நெப்போலியன் பயங்கர கோவப்படுறாரு. எல்லா நேரமும் சமாதானம் பேச தயாரா இருக்க மாட்டேன், போர் தொடுத்து வந்துடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. நெப்போலியனை மினிஸ்டர் டாலிரண்ட் சந்திச்சு சபையில 3ல ஒரு ஆளா இல்லாம அவங்களுக்கு தலைவனா ஒரு ராஜாவாகவும் மாற சொல்லி பரிந்துரைக்கிறாரு. அதே போல நெப்போலியனுக்குன்னு ஒரு வாரிசையும் பெற்றெடுக்கும்படி கேட்கிறாரு. அவருடைய மனைவிட்டையும் நெப்போலியன் நாம சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னு கேட்கிறாரு. 1804 போப் நெப்போலியனுக்கு பேரரசர் முடிசூட்டப்பட தயாராகும் போது நெப்போலியன் தானாகவே தன்னுடைய மகுடத்தை சூட்டிக்கிறாரு. ராணிக்கும் சூட்டி விடுறாரு சபை முன்னாடி.
அன்னைக்கு ராத்திரியே நெப்போலியனால இன்னமும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தர முடியலன்னு 2 பேருக்கும் சண்டை வருது. ரஷ்யன் எம்பரர் சார் அலெக்சாண்டரும் ஆஸ்திரியன் எம்பரர் பிரான்சிஸ் ஒன்னும் நெப்போலியனை வீழ்த்துறத பத்தி கூடி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் அவங்களுக்கே தெரியாம நெப்போலியன் வேவு பார்த்துட்டு இருக்காரு. இவங்கள பதுங்கி இருந்து தாக்குறதுக்காக தயாரா இருக்காரு நெப்போலியன். போருக்காக வேற நாட்டு எல்லையில இருந்தாலும் மனைவிக்கு கடிதம் எழுதுறத தொடர்ந்துட்டு தான் இருந்தாரு நெப்போலியன். நெப்போலியனுக்கு ஒரு செய்தி வருது. இது மாதிரி அவங்க பதுங்கி இருக்கிறது ரஷ்யன்ஸ் அண்ட் ஆஸ்திரியன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நெப்போலியன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீரர்களை நல்லா ஓய்வெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ரஷ்யன்ஸ் ஆஸ்திரியன்ஸ் யுத்தம் செய்ய தயாராகி வர அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கிட்ட நெருங்கி வரும் வர காத்திருக்காரு நெப்போலியன். ரஷ்யன்ஸ் அவங்க தான் பதுங்கி இருந்து தாக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நெப்போலியனோ அதை விட பிரமாதமா போலியா கூடாரங்கள்லாம் அமைச்சு அதை எதிர்ப்படைகள் நெருங்கி வரும் வர காத்திருந்து மேடுகள்ல இருந்து பள்ளத்துக்கு இறங்கி படைகளை சுத்தி வளைக்கிறாரு. அடுத்து நெப்போலியன் அவருடைய குதிரை படையையும் இறக்குறாரு. போர்ல தோற்க போறோம்னு தெரிஞ்ச பிறகு படை வீரர்கள் ஓட தொடங்குறாங்க. அதையும் நடக்க விடாம ரஷ்யர் வீரர்கள் தப்பிச்சு உறைஞ்சு போன ஆறு வழியா ஓட தொடங்க அதுலயும் நெப்போலியன் பீரங்கியால குண்டு வீசி மொத்த படையையும் மூழ்க செய்யறாரு. உறைஞ்சு போன ஆறுல வீரர்கள் மூழ்கி இறந்து போக பிரான்ஸ் அசாதாரணமா வெற்றி பெறுறாங்க போர்ல. தோல்வியை ஒத்துக்கிட்ட ஆஸ்திரியன் மன்னர் நெப்போலியனை சந்திக்க அவருடைய கூடாரத்துக்கு வராரு. ரஷ்யன் மன்னர் ஜார் எங்கன்னு நெப்போலியன் கேட்க ஜார் வர மறுத்துட்டதா சொல்றாரு பிரான்சிஸ் ஒன். வெற்றிக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்க மொத்த கைதிகளையும் என்னால சொந்தமாக்கியிருக்க முடியும், ஆனா நான் அதை செய்யல. இன்னமும் சமாதானத்தை ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாரு நெப்போலியன். நெப்போலியனுக்கு இன்னும் வாரிசு கிடைக்காம இருக்க யாரு காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவருடைய அம்மா நெப்போலியனை கொஞ்ச காலத்துக்கு ஒரு 18 வயசு பொண்ணோடு வாழ சொல்றாங்க. ஒருவேளை அவளுக்கு குழந்தை உண்டானா குறை உன் மேல இல்ல உன் மனைவி மேலதான்றத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செய்ய கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்ற செய்தி வருது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜோசபின் மன வருத்தப்பட்டு என்னைய எப்போ விவாகரத்து பண்ண போறீங்கன்னு கேட்கிறா நெப்போலியன்ட்ட. அதுக்கு நெப்போலியன் ஒரு ஆலோசனை செய்யறாரு. ஜோசபினை ராணியாகவே வச்சுக்கிட்டு அந்த பெண்ணு மூலியமா ஒரு குழந்தையை மட்டும் பெற்றெடுக்கலான்னு முடிவு பண்ணி அதை குறிச்சு அவருடைய சபையில இருக்க ஒருவர்கிட்ட கருத்து கேட்க, சபை இதை உங்களுக்காக ஒத்துக்கிட்டாலும் இதை குறிச்சு புரட்சி வெடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. நெப்போலியன் ஒரு பெரிய ஆலோசனைக்கு பிறகு ஜோசபினை விவாகரத்து செய்ய முடிவு பண்றாரு. மக்களுக்காக இதை செய்யறேன்னு சொல்லி நெப்போலியன் முறைப்படி விவாகரத்து பத்திரத்துல நெப்போலியன் கையெழுத்திட அவருக்கு பிறகு ஜோசபின் அழுதுட்டே கஷ்டத்தோட விவாகரத்து பத்திரத்தை வாசிக்க நெப்போலியன் அவங்க கன்னத்துல பலாருன்னு அரைஞ்சு ஒழுங்கா படின்னு சபை முன்னாடி அவமானப்படுத்திடுறாரு. விவாகரத்து ஆன பிறகு ஜோசபினா அரண்மனையில இருந்து வெளியேற்றி ஊருக்கு வெளியில இருக்க ஒரு மாளிகையில குடியேற்றப்பட்டாங்க. பிரிஞ்சாலும் கணவன் மனைவியாவே வாழ்க்கையை தொடர்றாங்க. நெப்போலியன் போருக்கு போனாலும் கடிதங்கள் மூலியமா தொடர்பு கொண்டு வராரு. ஆஸ்திரியன்ஸ் போர்ல தோற்று போன பிறகு எப்படியோ ஜார் மன்னரும் நெப்போலியனும் ஒன்றிணைஞ்சு இங்கிலாந்து எதிர்த்து போர் புரியறத பத்தி பேசுறாங்க. இங்கிலாந்து எதிர்க்க போற நேரத்துல ஜார் துரோகம் செஞ்சுட்டா அதுக்காக ஜார்கிட்ட 18 வயது அடைந்துள்ள அவனுடைய தங்கையை திருமணம் செஞ்சு தர சொல்லி நெப்போலியன் கேட்கிறாரு. அதுக்கு ஜார் அவளை இன்னொருவனுக்கு ஏற்கனவே பேசி முடிச்சுட்டதா சொல்றாரு. சரி பரவாயில்ல, உன்னுடைய 2வது தங்கையை திருமணம் பண்ணி வைன்னு சொல்லி நெப்போலியன் கேட்க ஜார் அவளுக்கு இப்பதான் 15 வயசே ஆகுதுன்னு சொல்றாரு. நெப்போலியன் பரவாயில்ல, நம்மளுடைய ஒற்றுமை தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிரான்ஸ், ரஷ்யா, ஆஸ்திரியா வீரர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்கிலாந்துடைய ஆதிக்கம் அதிகமாயிருக்க அவங்க ஆட்டி படைக்கிற ஏசியாவுக்கு போய் அங்கேயே இங்கிலாண்டை அடியோட அழிச்சிடலான்னு சொல்றாரு. அதை குறித்து ஜார் என்ன நினைக்கிறாருன்னு கேட்க ஜாரும் ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறான். பின்னர் ஆஸ்திரியாவோட நட்பு கொள்றதுக்காக அந்த ஊரோட டச்சஸ் மேரி லூயிஸ் திருமணம் பண்ணிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்க ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையை எடுத்துட்டு முதல்ல ஜோசபினை தான் சந்திக்கிறாரு நெப்போலியன். குழந்தை கொஞ்சம் வளர்ந்துடுது. ஜார் அலெக்சாண்டர் நெப்போலியனை ஏமாத்திடுறான். ஜார் அவனுடைய தேசத்து எல்லை வழியா இங்கிலாந்து வீரர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட சேர்ந்து பிரான்ஸை எதிர்க்க முயற்சி செய்யறான். இதனால ரஷ்யன்ஸ் மேல போர் தொடுத்து போறாரு நெப்போலியன். இதுவரை நெப்போலியன் போர்ல வெற்றி பெற்று சேர்த்து பிரான்ஸ், ஆஸ்திரியா, இத்தாலி, ஜெர்மனி அத்தனை நாட்டு வீரர்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. 2 தரப்பினருக்கும் போற வழியிலேயே சண்டை நடக்குது. கொடூரமா தாக்குதல் தொடங்கி யுத்தம் நடைபெறுது. நெப்போலியனை சேர்ந்த வீரர்கள் கிட்டத்தட்ட 28,000 பேர் இறந்துடுறாங்க. ஆனாலும் வெற்றியை நோக்கிய பயணம் செஞ்சாரு நெப்போலியன். ரஷ்யன்ஸ் எல்லைக்குள்ள நுழைந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது ஊர்ல எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. அன்னைக்கு ராத்திரியே அந்த ஊர்ல ஓய்வெடுக்க திடீர்னு மொத்த ஊருமே கொழுந்து விட்டு எரியுது. இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு நெப்போலியன் கேட்க நகரவாசிகளை கொளுத்தி விட்டதா அவருடைய மந்திரிகள் தெரியப்படுத்துறாங்க.
ரஷ்யர்கள் செயலை பார்த்து மிரண்டு போன நெப்போலியன் இதை நான் இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. ரஷ்யால குளிர்காலம் வரதுனால கொஞ்ச காலம் நெப்போலியன் கைப்பற்றி இருந்த நாடான போலாண்ட்ல தங்கி இருந்துட்டு போருக்கு போகலான்னு அமைச்சர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஆனா அதை கேட்க மறுத்த நெப்போலியன் அந்த ஊர் கால மாற்றத்துக்கும் குளிருக்கும் பழக்கப்படாத அவருடைய படையையும் குதிரைகளையும் கூட்டிட்டு நெடுந்தூரம் பிரயாணம் செய்றாரு. போற வழியிலேயே சில வீரர்கள் இறந்தும் போறாங்க. பசியினால அவர்களுடைய சில குதிரைகளையே அடிச்சும் சாப்பிடுறாங்க. அதிர்ஷ்டம் அவரை விட்டு போறதா எண்ணி அவருடைய மனைவி ஜோசபினுக்கு கடிதம் எழுதி கூட அதை பத்தி குறிப்பிடுறாரு. இங்கிலாந்தோட ஆஸ்திரியா, ரஷ்யா, புரூசியா ஒன்னா சேர்ந்துட்டாங்க. மொத்தமா எல்லாரும் பிரான்ஸை குறிவைக்க அந்த நேரத்துல நெப்போலியனுடைய சபையில இருந்து ஒரு கோரிக்கையை விடுக்கிறாங்க. இத்தனை படையை எதிர்த்து இப்போ பிரான்ஸ் வெற்றி பெற முடியாத நிலையில இருக்கிறதுனால நெப்போலியனுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சொத்துக்களும் அவருடைய பையனுக்கு பதவியையும் கொடுக்குறோன்னு சொல்லி இப்போதைக்கு நெப்போலியனை எல்பான்ற ஒரு தனி தீவுல போய் தங்க சொல்றாங்க. வேற வழியே இல்லாம நெப்போலியனும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு இப்போதைக்கு அவர் மட்டும் எல்பா தீவுல போய் தங்க போறாரு 1814. அந்த நேரத்துல அவருடைய முதல் மனைவி ஜோசபின்ன ஜார் அலெக்சாண்டர் சந்திச்சு அவங்களோட நடனமாடி நேரம் கழிக்க அது பத்திரிகை செய்தித்தாள்ல கிசுகிசுவா வெளிவருது. அதை படிச்சுட்டு நெப்போலியன் கோவப்பட்டு தீவுல இருந்து தப்பிச்சு அவருக்கு மட்டுமே ஜோசபின் சொந்தம்னு சொல்லி அவளை சந்திக்க வராரு. உன்னையும் பிரான்ஸையும் மீட்டெடுப்பேன்னு ஜோசபினுக்கு கடிதம் கூட எழுதுறாரு நெப்போலியன். மறுபக்கம் ஜோசபின் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க. ஜோசபின் இறந்து போற நிலைக்கு வந்துட்டாங்க. பிரான்ஸ் நாட்டிலேயோ சபையுடைய அதிகாரம் மறுபடி பழைய ஆட்களுக்கே போய் சேர்ந்துச்சு. சபையுடைய அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு இது மாதிரி நெப்போலியன் பிரான்ஸுக்கு மீண்டும் வந்துட்டு இருக்காருன்னு செய்தி வர இப்போ இருக்கிற வீரர்கள் எல்லாம் இப்ப இருக்க சபையின் உத்தரவுப்படி நெப்போலியனை பாரிஸ்குள்ளார அனுமதிக்க மறுக்கிறாங்க. உங்களுக்கு நாட்டுக்குள்ளார செல்ல அனுமதி இல்லைன்னு சொன்ன உயர் அதிகாரி கிட்ட ஜெனரலை கூட்டி வர சொல்லி நெப்போலியன் கேட்க அவனும் போறான். அந்த நேரத்துல தரைப்படை வீரர்கள்ட்ட நெப்போலியன் பாசமா, நான் உங்க நெப்போலியன், உங்களுக்காக தான் வந்திருக்கேன், என் கூட வந்து சேர்ந்துக்கோங்கன்னு சொல்ல எல்லா வீரர்களும் வந்து நெப்போலியனை அரவணைச்சு கூட்டி போறாங்க. ஜோசபினுடைய மாளிகைக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது ஜோசபின் இறந்துட்டாங்கன்னு. அதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த செய்தியை ஜோசபினுடைய முதல் கணவருக்கு பிறந்த பொண்ணு எடுத்து சொல்றா நெப்போலியனுக்கு. இங்கிலாந்து, புரூசியா போன்ற சில நாடுகளோட வீரர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் நெப்போலியனை எதிர்த்து பிரான்ஸ்ல அவருடைய வீரர்களான 1.25 லட்சம் வீரர்களோட சண்டையிட காத்திருக்காங்க. மேப்பை காமிச்சு அவருடைய சபையினர்கிட்ட இந்த இடங்கள்ல எல்லாம் எப்படி இருந்து தாக்கணும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நம்ம போர்ல ஜெயிச்சிடுவோம்னு சொல்றாரு நெப்போலியன். இங்கிலாந்து, ரஷ்யா மட்டும்தான் இப்போதைக்கு போர்க்களத்துல தயாரா இருக்கு. புரூசியா போர்க்களத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த 2 நாட்டு வீரர்களும் நெப்போலியன் முதல்ல தாக்குதலை தொடங்கணும்னு காத்திருக்காங்க. அதே போல நெப்போலியனும் தாக்குதலை தொடங்குறாரு. புரூசியா வரதுக்குள்ளார இந்த 2 நாட்டு வீரர்களையும் தோற்கடிக்கணும்னு முடிவு பண்றாரு நெப்போலியன். ஆனா போர்ல சேதம் ஏற்பட்டதோ நெப்போலியனுடைய ஆட்களுக்கே அதிகம். அதே நேரத்துல புரூசியன்ஸும் வந்து சேர எதிர்ப்படையோட திறமையை கௌரவிக்கும் விதமா அவங்களுக்கு சல்யூட் பண்ணிட்டு நெப்போலியனும் அவருடைய சில முக்கியமான ஆள்களும் திரும்பி போறாங்க. போரெல்லாம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் செஞ்ச பிள்ளைகளை பத்தி வருங்கால சந்ததிக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு நெப்போலியன். மறுபடி சபையில இருந்து வந்து ஆப்பிரிக்கா பக்கத்துல வேறு ஒரு செழிப்பான தீவு ஒன்று தரோம், நீங்க அங்கேயே போயிடுங்கன்னு சொல்ல அதுக்கும் நெப்போலியன் சம்மதம் தெரிவிச்சுட்டு அங்கே இருந்து புறப்படுறாரு. வேற வழியே இல்லாம செயின்ட் ஹெலனால வருடங்கள் பல கடக்கிறாரு. தன்னை பத்திய குறிப்புகளை அவரே குறிப்பிட அதுக்குன்னு சில மணி நேரங்களையும் ஒதுக்குறாரு. பக்கத்துல விளையாடிட்டு இருந்த அவருடைய 2 பொண்ணுகளை கூப்பிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் மாஸ்கோவை நெருப்புல ஏற்றியது அவர்தான்னு அவங்களுக்கு உறுதிப்படுத்துறாரு. 61 யுத்தங்கள் பார்த்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வீரர்களை யுத்தங்கள்ல வீழ்த்தி இருந்தாரு நெப்போலியன். கடைசியா தரையில விழுந்து இயற்கை மரணம் அடைஞ்சாரு. இறப்புக்கு முன்னாடி அவர் பதிவு செஞ்ச கடைசி 3 வார்த்தைகள் பிரான்ஸ் ஆர்மி ஜோசபின்.